ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. ஆன் டிமாண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் பேட் கேர்ள் ட்ரெய்லர். தமிழ் சினிமால இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்திய சினிமால பெண்களோட பங்கு பெரும்பாலுமா ஹீரோவோட டுவேட் பாடுறதுக்கும் ஐட்டம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் மட்டுமே இருந்தது. இதை தாண்டி பெண்களோட பங்கு பெரும்பாலும் தங்கச்சியா இருந்தா வில்லங்கிட்ட மாட்டிக்கிறதுக்கும் அம்மாவா இருந்தா அழுகிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ தான் ஆல் இன் ஆல், அவரை சார்ந்துதான் பெண்கள் வாழணும், முடிவெடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் சமுதாய பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாம். ஆண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சதும் தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறதும் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாம பெண்கள் ஆண்கள் சார்ந்து வாழ்வதால அடிமைகளா நடத்தப்படுவதுமான சமூக சூழல் படங்களை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்குல இந்த சூழல் மாறுது. ஆணுக்கு இணையா பெண்கள் வேலைக்கு போறாங்க. கார்பரேட் சிஇஓக்கள்ல இருந்து விண்வெளி பயணம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பெண்கள் வந்தாச்சு. அரசியல்ல கூட உச்சத்தை தொட்டுட்டாங்க, ஜெயலலிதா, இந்திரா காந்தி போன்றவர்கள். ஆனா என்ன பண்ணாலும் பெண்களை பெரும்பாலும் அவமதிக்கக்கூடிய துறையா சினிமா இருந்துகிட்டே இருக்கு. வாங்க ப்ரோ, இப்பதான் உண்மையே சொல்றீங்க. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன். அரைகுறை ஆடைகளும் ஐட்டம் பாடல்களும்னு சினிமா பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்றது இன்னைக்கும் வரைக்கும் நிக்கல. அப்படி இருக்கக்கூடிய சினிமா துறையில பெண்கள் தங்களை பற்றி பேசுவதற்கான தங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய படங்கள் மிக குறைவு. அப்படி ஒரு பெண் தான் விரும்பக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ற ஒரு படமா தான் இந்த பேட் கேர்ள் டீசர் இருக்கு. என்ன ப்ரோ, நீங்க இந்த டீசருக்கு எதிர்க்க போறீங்களா இல்ல சப்போர்ட் பண்ண போறீங்களா? அட இருங்க பாய், நான் இந்த ட்ரெயிலோட இன்ட்ரோடக்ஷன் தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டா எப்படி? இருங்க வர. அப்படி ஏற்கனவே ஆணாதிக்க சமுதாயத்துல வர ஒரு பொண்ணு தன்னோட விருப்பங்களை எதை முன்னிலைப்படுத்தலாம், தன்னோட உரிமைகளை பற்றியும் திறமைகளை பற்றியும் சமுதாயத்துல திரும்ப திரும்ப எப்படி நசுக்கப்படுறோங்கிறத முன்னிலைப்படுத்தி எடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த பேட் கேர்ள் ட்ரெய்லர்ல அவங்க பேசுற விஷயம் என்ன? பாலியல் சுதந்திரம் மற்றும் தான் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன்னு சொல்றது, குடிக்கிறது, பல ஆண்களோட தான் இருக்க விரும்புவதும், முக்கியமா சூசைட் பண்ணிக்கொண்டு அம்மாவை மிரட்டுதுன்னு புரட்சி பண்ணு தன்னை நினைச்சுக்கிட்டு வாண்டடா வைரல் ஆயிருக்காங்க. சாதாரண படத்தோட ட்ரெய்லர் தானே, அதுக்கு ஏன் எல்லாரும் கடுப்பாகிறாங்க? இதுல ரெண்டு விதமான எதிர்ப்புகள் வருது. ஒண்ணு ஜாதி ரீதியான எதிர்ப்பு, இன்னொன்னு ஒரு பொண்ணு இப்படி நடந்துக்கலாமாங்கிற மாரல் போலீசிங் எதிர்ப்பு. முதல்ல ஜாதி ரீதியான எதிர்ப்பை பார்த்துருவோம். இதுல வர பொண்ணு ஒரு பிராமண பொண்ணா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதை எங்க ஜாதியை அவமானப்படுத்துதுன்னு ஒரு தரப்புல இருக்கிறவங்க சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த பொண்ணு அப்படி போர்ட்ரே பண்ணது தப்பு இல்ல. எங்க ஜாதியில ஏன் போர்ட்ரே பண்ற? ஓன் ஜாதியில இருக்கிற பொண்ணை வச்சு எடுத்துக்கோ, அவன் ஜாதியில இருக்கிற பொண்ணை வச்சு எடுத்துக்கோ. ஆனா ஏன் ஜாதியில இருக்கிற பொண்ணை காட்டாதுன்னு தான் அவங்களோட வாதம். படத்துல ஹீரோன்னு நடிச்சிருக்க அஞ்சலி சிவராமன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால அவர் சார்ந்து வாழ்ற சமுதாயத்தை பேரை கெடுக்க விதமான திரைப்படத்தை அவங்க ஒத்துட்டு இருக்க மாட்டாங்கன்றதுதான் எனக்கு தோணுது. பிராமண சமுதாயமா இருந்தாலும் இல்ல வேறொரு சமுதாயமா இருந்தாலும் தவறா போர்ட்ரே பண்றது தப்பு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவமானப்படுத்தும் விதமான எந்த காட்சிகளும் அந்த ட்ரெய்லர்ல காட்டப்படல. அதனால அந்த கான்ட்ரவர்சி பத்தி மேற்கொண்டு ஆராயறதுக்கான தேவை இப்போ இல்லை. ரெண்டாவது, ஒரு பொண்ணு இப்படி நடந்துக்கலாமாங்கிற மாரல் போலீசிங் தான் இந்த படத்தோட மெயின் பிரச்சனை. அதாவது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் சேராதவர்னு இருக்கிற பொது மக்களோட பொது கருத்து அது. அதுவும் டீனேஜ் பெண்ணாக ஒரு பெண் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து தன் குழந்தைகள் இப்படி நடந்துக்க கூடாதுன்னு பல பேர் கவலைப்படுறாங்க. பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன? நம்ம நாட்டுல இருக்க பெரிய பிரச்சனையே ஜெண்டர் பார்ஷியாலிட்டி. ஆணுக்கு இருக்கும் சுதந்திரமும் உரிமைகளும் இன்னைக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு மறுக்கப்படுது. இன்னைக்கும் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் திருமண காரணங்களுக்காக இழக்கும் சகோதரிகள் ஏராளம். எங்க வீட்டெல்லாம் அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லலாம். என் பொண்ணோ மனைவியோ கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிட்ட அப்புறமோ வேலைக்கு போறேன்னு நீங்க சொன்னா உங்களை கண்டிப்பா பாராட்டலாம். ஆனா பெரும்பாலும் அதை இழக்கிறாங்கிறது தான் சோகம். பெண் என்றால் புனிதம், தெய்வீகம் சொல்லிதான் திரும்ப திரும்ப தியாகியாக்கப்படுறாங்க அல்லது தியாகி ஆக்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க. நீங்க ஒண்ணு எங்களை தியாகியாக்க வேணாம், எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க வாழ்வோம்னு சொல்ல முயற்சி பண்றாங்க இந்த படத்தோட டைரக்டர் வர்ஷா பரத். முழுவதும் இளமை
டீனேஜ் பசங்க சுதந்திரமா வாழ விரும்புற கதையா இருக்கும். கஸ்தூரி ராஜா டைரக்டரா இருந்த படம். 90M ஒரு படம் ஓவியா நடிச்சிருப்பாங்க. அதையும் அனிதா உதிப்ங்கிற ஒரு பெண் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. பேட் கேர்ள் படத்துல வர டீசருக்கும் 90M படத்துக்கான கதையும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். வர்ஷா பரத், அனிதா உதிப் போன்ற மேல்தட்டு பெண்களுக்கு அதற்கான அவசியங்கள் இருக்கலாம். குடிப்பதும் உடல் உறவுக்கான தேவைகள் மட்டுமே ஒரு பொண்ணுக்கான தேவைகள்னு அவங்க நினைக்கிறது எனக்கு ஏதோ எலிட் மென்டாலிட்டியில அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் தோணுது. அதாவது இதையெல்லாம் தான் முக்கியமானது, மற்றதெல்லாம் அவசியம் இல்லாது அப்படின்னு அவங்க நம்புறாங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையில கள நிலவரம் அது இல்ல. ஒரு பொண்ணு கெட்டவன் கையில சிக்குனா அவருடைய எஃப்ஐஆரை கவர்மெண்டே ரிலீஸ் பண்ற நாடு இது. அப்படி இருக்கிற பெண்களை விக்டிம் ஷேமிங் பண்றதும் கேரக்டர் அசாசினேட் பண்றதும் இன்னும் தொடருது. அப்படி இருக்கிற சமுதாயத்துல நான் யார் கூட வேணும்னாலும் போவேன்னு சொல்றது பெண்களை இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணதான் உதவுமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான நியாயத்தையும் பெற்று தராது. ஆணுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தப்பு, எங்களை ஈக்குவலா நடத்துன்னு சொல்லு, உன் கூட போராட நாங்க வரோம். ஆம்பளை குடிப்பான் நானும் குடிப்பேன்னு சொல்றது கோமியம் குடிக்கிறத புனிதப்படுத்துற மாதிரி மட்டமான செயல். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வெற்றிமாறன் கூட அவர் அசுரன் படத்தை ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. அவனுங்க உனக்கு என்ன செஞ்சாங்களோ அதையே நீயும் அவனுக்கு செய்யாத, நல்லா படி, அதுதான் உன் சொத்து. அப்படி பெண் விடுதலை சுதந்திரம்னு வரும்போது அவங்களோட கல்வியும் முன்னேற்றத்தையும் தான் முன்னிலைப்படுத்தணும். வர்ஷா பரத், அனிதா உதிப் போன்றவர்களுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ற சூழ்நிலை இல்லாத வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். படிக்கிறதுக்கும் வேலைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இயல்பா நடந்திருக்கலாம். அதனால குடிக்கிறதும் பாலியல் சுதந்திரமும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். அதை நீங்க திரைப்படமா காட்ட நினைக்கிறது தான் பிரச்சனை. அதுவும் டீனேஜ் பொண்ணா காட்டும் போது அதை பாக்குற இந்த ஜென்சி, ஜென் ஆல்பா இவங்களோட மனநிலை எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுங்கிறது நினைச்சாலே பயமா இருக்கு. ஏற்கனவே சோசியல் மீடியா தான் வாழ்க்கை, லைக் அண்ட் ஷேருக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு பைத்தியக்காரத்தனம் அதிகமா உள்ள ஜென்ரேஷன் இது. அதனாலதான் துளுவது இளவை படத்துக்கு வராத எதிர்ப்பு இந்த பேட்கள் படத்துக்கு வருது. வர்ஷா பாரத் போன்ற நிம்ஃபோமேனியாக்கா இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா நிறைய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் இருக்கு, அதுல ரிலீஸ் பண்ணிக்கோங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தன் பிள்ளை படிச்சு மேல வரணும்னு வயிற்ற கட்டி வாயை கட்டி படிக்க வைக்கிற பெத்தவங்களை படிக்கலாம் சூசைட் பண்ணிக்குவோன்னு சொல்ற பைத்தியக்கார பிரச்சாரங்களா இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வராதிங்க. ஆனாலும் வர்ஷா பரத்தை கேள்வி கேட்க எனக்கோ உங்களுக்கோ எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா இப்பவும் பெண்களை கவர்ச்சியாக மட்டுமே சினிமாவில் காட்டும் ஆணாதிக்க மனநிலையை கேள்வியே நம்ம கேட்கறது கிடையாது. ஜூனியர் விகடன் ஒரு பத்திரிக்கை, அதுல மிஸ்டர் மியான்னு ஒரு பகுதி வரும். அதுல பெண்களோட கவர்ச்சி படங்களை கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதை பார்த்துட்டு ஜூனியர் விகடன் அந்த மிஸ்டர் மியாங்கிற பகுதியை நிறுத்திச்சு. அது போல பெண்களை தரக்குறைவாக காட்டும் சினிமாக்களையும் சினிமா காட்சி அமைப்புகளையும் எதிர்க்க வேண்டியது நம்ம அனைவரின் பொறுப்பு. அப்படி வரும் மதகஜ ராஜா போன்ற படங்களை நிராகரித்து விட்டால் பேட் கேர்ள் போன்ற படங்களின் தேவை ஏற்படாது. ஆண்கள் செய்யும் தவறுகளை எதிர்ப்பு தெரிவிக்காமல் பெண்களுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் பல பேட் கேர்ள் திரைப்படங்களை நாம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆணையும் பெண்ணையும் சமமாக எல்லா தளங்களிலும் நடத்துவதே இதற்கான ஒரே தீர்வு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா. பாய். Bye bye.